ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ஸ்னாப்ட்ராகனுடைய 778G அப்படின்ற இந்த சிப்செட் கூட Snapdragon 695 அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் Snapdragon 695 விட Snapdragon 778G தான் பவர்ஃபுல் சிப்செட் அப்படின்றது. பட் இருந்தாலும் Snapdragon 695 விட எந்த அளவுக்கு Snapdragon 778G பவர்ஃபுல்லான சிப்செட், இந்த சிப்செட் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் மட்டும்தான் Snapdragon 695 விட பவர்ஃபுல்லான சிப்செட்டா இல்லை சப்போர்ட்ஸில் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டான சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு சிப்செட்டில் வேற என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் தான். அந்த வகையில் Snapdragon 778G 19th May 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 27th October 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுமே போன வருஷம் லான்ச் பண்ண சிப்செட் தான் அப்படின்னாலும் அதில் இங்கே Snapdragon 778G விட Snapdragon 695 ஒரு 5 month லேட்டஸ்டான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 778Gல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6E கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. அதே சமயம் Snapdragon 695ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 5 கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு சிப்செட்லையும் ப்ளூடூத் வெர்ஷன் சேமாக இருந்தாலும் Wi-Fi சப்போர்ட்னு பார்க்கும்போது Snapdragon 778G கொஞ்சம் பெட்டரான அட்வான்ஸ்டான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து அப்படியே ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல லேட்டஸ்டான டுவெல் சேனல் LPDDR5 ரேம் டைப் இருக்குது. 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. அது போக LPDDR4X வரும்போது 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் 778Gல நமக்கு ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே Snapdragon 695ல பார்த்தோம்னா இங்கே டுவெல் சேனல் LPDDR4X ரேம் டைப் தான் இருக்குது. 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இங்கேயும் அப் டு 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லயுமே ரேம் சப்போர்ட் 16 GB தான் அப்படின்னாலும் ரேம் டைப் லேட்டஸ்டான ரேம் டைப் Snapdragon 778Gல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல eMMC 5.1, UFS 2.1 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 695ல eMMC 5.1 அண்ட் UFS 2.2 வரைக்கும் தான் நமக்கு ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஸ்டோரேஜ் சப்போர்ட்லையும் Snapdragon 778G Snapdragon 695 விட பெட்டரான சிப்செட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமரா வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 22+22+22 மெகாபிக்சல்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே டுவெல் கேமராவில் 36+22 மெகாபிக்சல்கான கேமரா சப்போர்ட், கடைசியாக சிங்கிள் கேமராவில் 64 மெகாபிக்சல் வரைக்கும் MF அண்ட் ZSL சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா 192 மெகாபிக்சல் வரைக்கும் 778Gல நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Snapdragon 695க்கு வந்தோம்னா இங்கேயுமே நமக்கு மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது. பட் ட்ரிபிள் கேமராவில் 13+13+13 மெகாபிக்சல்கான கேமரா சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே டியூவல் கேமரான்னு வரும்போது 16+16 மெகாபிக்சல்கான கேமரா சப்போர்ட், சிங்கிள் கேமராவில் 32 மெகாபிக்சல் வரைக்கும் MF அண்ட் ZSL சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் இங்கே 108 மெகாபிக்சல் வரைக்கும் தான் கேமரா சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் ஓவரால் கேமரா சப்போர்ட்ல சிங்கிள் கேமராவாகட்டும் இல்லை டியூவல் ட்ரிபிள் கேமரான்னு எல்லாத்துலையுமே Snapdragon 695 விட Snapdragon 778G தான் அட்வான்ஸ்டான சிப்செட்டாக இருக்கு. அடுத்து அப்படியே கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 778Gல மேக்ஸிமம் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPSலையும் 720 பிக்சல் வீடியோஸ் 480 FPS வரைக்கும் இங்கே Snapdragon 778Gல சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Snapdragon 695 பொறுத்த வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சலில் தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் வீடியோஸ் 60 FPS ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்ல Snapdragon 695 விட 778G ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு சிப்செட்டாகவே இருக்கு. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே Snapdragon 778G மேக்ஸிமம் 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் Snapdragon 695ல மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே Snapdragon 778Gல கொஞ்சம் பெட்டராகவே சப்போர்ட் பண்ணுறாங்க.
அடுத்து இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 5G சிப்செட் தான். பட் சிப்செட்டில் 5G மோடம் சேஞ்ச் ஆகுது. அதில் Snapdragon 778G, Snapdragon X53 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் அப் டு 3.3 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே Snapdragon 695ல Snapdragon X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இன்டர்நெட் மோடம்லையும் Snapdragon 778G தான் கொஞ்சம் பெட்டரான இன்டர்நெட் மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே சிபியூக்கு வந்தோம்னா இங்கே சிபியூ ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுமே 6 nm சைஸில் ஆக்டோகோர் ப்ராசராக தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 6 nm அப்படின்னும் போது ரெண்டுமே ஒரு நல்ல எஃபிஷியன்டான சிப்செட்டாக தான் இருக்கும். ரெண்டு சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் மோஸ்ட்லி பேட்டரி லைஃப் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அதனால பவர் கன்சம்ஷன் மோஸ்ட்லி ரெண்டு சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஆக்டோகோர் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசர் அப்படின்றதுனால மொத்தம் 8 கோர் வச்சு தான் இந்த ரெண்டு டாஸ்க்குமே மல்டி டாஸ்கிங்கை பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அந்த 8 கோரை இவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சருடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய CPU கோர் கிளாக் ஸ்பீட்லாம் பார்க்கும்போது இதில் Snapdragon 778G அந்த 8 கோரை 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78 பிரைம் கோர் Cryo 670 CPUவோட, அது போக 3 Cortex A78 கோர் Cryo 670 கோல்டுக்கான CPU 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும், கடைசியாக 4 Cortex A55 கோர் Cryo 670 சில்வர்கான CPU 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய Snapdragon 695 வந்தோம்னா இங்கேயுமே 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் அந்த 8 கோரை இவங்க ரெண்டாக தான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 Cryo 660 கோல்டுக்கான CPU Cortex A78 கோரோட 2.2 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக 6 Cryo 660 சில்வர்கான CPU Cortex A55 கோரோட 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டில் CPU உடைய ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக Snapdragon 778G தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா இவங்க அந்த ஆர்கிடெக்சரில் 8 கோரை 3 ஸ்பிளிட் பண்ணி நமக்கு ஹெவி டாஸ்க்குக்காகவே செப்பரேட்டாக ஒரு கோர் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஹெவி டாஸ்க்குக்கான கோர்ல கிளாக் ஸ்பீடும் இங்கே இந்த சிப்செட்ல தான் நமக்கு பெட்டரா இருக்கு. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பா CPU பெர்ஃபார்மன்ஸ்ல Snapdragon 695 விட Snapdragon 778G தான் நமக்கு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் எந்த அளவுக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா Snapdragon 695 விட ஒரு 30% Snapdragon 778G பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல Adreno 642L அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 695ல Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஜிபியில் எது பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் Snapdragon 778Gல இருக்கக்கூடிய Adreno 642L அப்படின்றது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஜிபியூ. இதில் நமக்கு கண்டிப்பாக Snapdragon 695 விட ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப்புக்கு ஈக்குவலான ஒரு கேமிங் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபியூ தான் இந்த Snapdragon 778Gல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்கா இல்லை கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணக்கூடியவங்களாம் கண்டிப்பாக Snapdragon 778G சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். அடுத்து Antutu Benchmark ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gக்கு அப்ராக்சிமேட்டாக 5,30,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அதுவே Snapdragon 695 அப்ராக்சிமேட்டாக 3,96,000 ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் Antutu ஸ்கோர் கண்டிப்பாக Snapdragon 778G தான் பெட்டராக இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே Geekbench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gக்கு சிங்கிள் கோர் 797 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2,900 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அதுவே Snapdragon 695க்கு சிங்கிள் கோர் 673 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 1900 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில் Geekbench ஸ்கோர்ல சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுத்துலயுமே அஃப்கோர்ஸ் Snapdragon 778G தான் பெட்டரான ஸ்கோரை ரீச் பண்ணிருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே Snapdragon 778G தான் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். பட் இந்த சிப்செட் Snapdragon 695ல இருந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப்செட் அண்ட் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் Snapdragon 695யோட இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் Snapdragon 778Gயோட 25K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வேளை நீங்கள் 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Snapdragon 695யோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இல்லை 25K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Snapdragon 778G சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இன்னும் ஒரு 5000 ரூபா பட்ஜெட் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு பட்சத்தில் Snapdragon 778Gயோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். இது Snapdragon 695 விட ரொம்பவே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்குது. மற்றபடி இந்த ரெண்டு சிப்ஸுடைய கம்பேரிசன் இவ்வளவு தான். ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.